இன்றைய பிஸ்னஸ் உலகம் வந்துட்டு நிறைய டெக்னாலஜியோடு இணைந்து பயணப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு இன்டர்நெட் அப்படின்னாலும் அது ஒரு பெரிய டெக்னாலஜி. இந்த இன்டர்நெட்டில் இயங்கக்கூடிய பல வகையான சோசியல் மீடியா ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அந்த விதத்தில் முக்கியமாக முதன்மையாக இருக்கக்கூடியது வாட்ஸ்அப் சொல்லக்கூடிய ஒரு செயலி தான். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது என்ன இருக்கிறது? இந்த வாட்ஸ்அப் மூலிமா நம்மளோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் அசோக் குமார். இவங்க நிறுவனத்தோட பேர் ஆப்பிள் ஆட்ஸ். இது கோவையில் இயங்குகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்றது பெரிய அளவிற்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த விதத்தில் நாங்கள் ஒரு 365 மார்க்கெட்டிங் அப்படின்ற விதத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 வகையான ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து பல்க் மெசேஜ் அனுப்புறது, இன்னொன்று வந்துட்டு சாட் பாட் அப்படின்னு சேட் பண்ணக்கூடிய மெசேஜிங் ஆப்பை பற்றி சொல்லியிருப்பார். 3வது ஏபிஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இந்த மாதிரி ஒரு 3 வகையான ப்ராடக்ட் நாங்கள் மக்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர்த்து ஹவு டு யூஸ் அப்படின்ற விதத்தில் நாங்கள் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருப்பார். அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் வச்சு எங்களுடைய பிஸ்னஸையும் நாங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த காணொலி முழுமையாக பாருங்கள். என்னோடய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் எல்லாருக்கும் என்ன தேவைங்க? கஸ்டமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமர் வேணும்னு என்ன பண்ணணும்? கரெக்டான மார்க்கெட்டிங் வந்து பண்ணியிருக்கணும். பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் எக்ஸாம்பிள், இப்போ கார் எடுத்துக்கலாம். கார் ஓட்டணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் கண்டிப்பாக வேணும், ஏபிசி. அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லையும் ஏ ஃபார் கரெக்டான ஆடியன்ஸ் இருக்கணும், பி ஃபார் கரெக்டான பிராண்ட் இருக்கணும், சி ஃபார் கரெக்டான கண்டென்ட் வந்து கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தத்தை முள்ளத்தனையது உயர்வு அப்படின்பாங்க. தாமரையோடைய உயரம் எதை பொறுத்து இருக்கும்? அதோடைய தண்ணியோடைய அளவு பொறுத்து தான் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் உயரம் எதை பொறுத்து இருக்குன்னா நீங்கள் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் பொறுத்தா இருக்குது. அப்போ பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், திஸ் இஸ் அசோக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச், வாட்ஸ்அப் எக்ஸ்பர்ட். வாட்ஸ்அப் பயன்படுத்தி உங்கள் பிஸ்னஸ் கஸ்டமர் எப்படி தேடி வர வைக்கிறது அப்படிங்கிற ட்ரைனிங் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என்னோட மொபைல் நம்பர் 9597076476. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், 9597076476. இந்த நம்பருக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே காலையில் வந்து ஒரு வெல்கம் மெசேஜும் வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்னோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்? மெசேஜ் வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியிலும் 365 நாளும் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் வேணும் இல்லைங்களா? 365 நாள் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. இல்லாட்டி நீங்கள் தான் கஸ்டமர் தேடி போகிற மாதிரி இருக்கும். அப்படி 365 நாள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் 3 ப்ராடக்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன், வாட்ஸ்அப் பல்க் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி ஈஸியாக கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு 200லேருந்து 500 பேர் வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். செகண்டு, வாட்ஸ்அப் சாட் பாட். யார் என்ன மெசேஜ் பண்ணாலும் இமிடியேட் ரிப்ளை வந்து கொடுக்க முடியும். யாராவது நீங்கள் ப்ராடக்ட் என்கொயரி பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணினா என்ன நடக்கும்? நம்ம வேறு யாராவது பையர் தேடி தான் போவோம். இதே மாதிரி தான் உங்கள் கஸ்டமர், நீங்கள் கரெக்டாக ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க, இல்லாட்டி வேறு பையர் தேடி போயிடுவாங்க. அதுக்காக சாட் பாட். 3வது, வாட்ஸ்அப் ஏபிஐ. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் போட்டு அப்ரூவ்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கம்பெனி மெசேஜ் வந்திருக்கும். என்ன ப்ராடக்ட் பை பண்ணாலும் தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் சொல்லி பிராண்ட் நேம் போட்டு க்ரீன் டிக்கில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க எல்லாரும். இதே மாதிரி உங்கள் பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நிறைய இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. இப்போ வந்திருக்கவங்களே ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கலாம், மேனுஃபேக்சராக இருக்கலாம், ரீசெலராக இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவீங்க? வீடு வந்து ஒன்று என்ன பண்ணுவீங்க? புதுசான இடத்த வாங்கி வீடு விற்கிறதுக்கான விஷயத்தை பண்ணுவீங்க, இல்லாட்டி ரீசேல் பண்ணுவீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. இது எங்கே ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எங்கே ஆட் போடுவாங்க? பேப்பரில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஆடு வந்து போடுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். இப்போ காலையிலேருந்து இத்தனை பேர் இருக்கீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. காலையிலேருந்து எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க? ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஒரு 2 பேர் 3 பேர். இதே கொஸ்டின் மறுபடியும் கேட்குறேன். காலையிலேருந்து எத்தனை பேர் வாட்ஸ்அப் பார்த்தீங்க? எல்லாருமே. எஸ், குறைஞ்சது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் சராசரியாக இந்தியாவில் 150 டைம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.
அப்போ தட் இஸ் த பவர் ஆஃப் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். அப்போ இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி ஈஸியாக வந்து கஸ்டமர் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 365 நாளும் அதுக்கான டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும், எப்படி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணணும், நம்பர் பேன் ஆகாமல் எப்படி வாட்ஸ்அப் பண்ணுறது, நம்பர் சேவ் பண்ணாமல் எப்படி வாட்ஸ்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அதே நம்பருக்கு 9597076476க்கு 365 அப்படின்னு அனுப்புனீங்க அப்படின்னா 365 நாள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்துடும், அதுக்கான கிளாஸும் வந்துடும். இதுக்கான ஃபீஸ் 365 ரூபா மட்டும்தான். ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸ் எக்ஸப்ட் நான் வந்து சொன்னேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதே வந்து நீங்கள் ரீசெலராக எடுத்து பண்ணணும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக வேணும், நான் வீட்டில் இருக்கேன் சார், என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பார்ட் டைம் இன்கம் வேணும் அப்படின்னா தாராளமாக இதே பிஸ்னஸை நீங்கள் ரீசெலராகவும் எடுத்து பண்ணலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே நம்பருக்கு DSA டிஜிட்டல் சேல்ஸ் ஏஜென்ட் DSAன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஓவராலாக 365 நாளைக்கு எனக்கு கம்ப்ளீட் வாட்ஸ்அப் ட்ரைனிங் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ அகைன் ரிப்பீட்டிங், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9597076476. இன்றைக்கி இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. 3000 ஒர்த் உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் டெமோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் 200 ருபீஸ்க்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். இது வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து டெமோ DEMO டெமோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். 3000 ஒருத்தர் சாஃப்ட்வேர் ஜஸ்ட் ஃபார் 200 ருபீஸ்க்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடைக்க போகுது. தேங்க்யூ. என்ன நண்பர்களே, இந்த காணொலியை முழுமையை பார்த்தீங்களா? மிஸ்டர் அசோக்குமார் இந்த வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் எந்த விதத்தில் ஒரு இம்பேக்டை கொடுக்கறது அப்படின்னு பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருப்பார். அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ அவசியம் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி இவர் கலந்து கொண்ட வீடியோ லிங்கும் கீழே இருக்கிறது, மறக்காமல் பாருங்கள். உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கிங்க. இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க. அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.